அன்பும் பண்பும் நிறைந்த இந்த அரங்கத்திற்கு எனது மாலை வணக்கங்கள். களம் வானம் காமோ ஏகாசா இணைந்து நடத்தும் கவிஞர் நந்தலாலா அவர்களின் 70வது பிறந்தநாள் விழாவுக்கு வருகை கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். சமூக பணியே தலை சிறந்த பணி என்று முழுமையாக நம்பும் ஒரு அற்புதமான மனிதருக்கு எடுக்கப்படுகின்ற விழாதான் இந்த கவிஞர் எழுதுவது. இவ்விழாவுக்கு தலைமையேற்றுள்ள திருமிகு பி. செல்வம் அவர்கள், சிறப்புரையாற்ற வந்துள்ள திருமிகு மதுக்கூர் மாமணிக்கம் ஐயா அவர்களையும், முன்னிலை வகிக்கின்ற திரு சேதுராமன், திரு ரமேஷ் பாபு, திரு குமரவேல், தோழர் பி. ரங்கராஜன், திரு செல்வராஜ் அவர்கள், திருமிகு சிவா வெங்கடேஷன் ஆகியோரை வரவேற்று மகிழ்கின்றோம். இவ்விழாவுக்கு வருகை தந்துள்ள கவிஞரின் மூத்த மகள் திருமதி பாரதி அவர்களையும் அவருடைய மருமகன் திரு விஜய் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றோம். கவிஞரின் இளைய மகள் திருமதி நிவேதா மற்றும் அவருடைய இளையவர் இன்று வர இயலவில்லை, அவர்களை வணங்குகின்றோம். மேலும் பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். பொதுச்சேரியில் மக்களின் தேவைகளையும் உணர்வுகளையும் வெகுவாக கவர்ந்தவர் நாம் கவிஞர். தன் குடும்பம், தன் பிள்ளைகள் காட்டிலும் நம் மக்கள், குறிப்பாக ஏழை மக்களின் தேவைகளுக்கு உடல் வந்து தான் சார்ந்த இயக்கங்களின் மூலம் உதவ வேண்டும் என்று எப்போதும் நினைப்பவர், முடிப்பவர் நம் கவிஞர். இந்த 3 இயக்கங்களும் குறிப்பாக களம் ஏற்று நடத்தும் எல்லா நிகழ்வுகளிலும் மேடையிலோ அல்லது முன்வரிசையிலோ அமர்ந்து வழிநடத்தும் நம் கவிஞரின் அழகே தனி. இன்று அவர் உடலால் நம்முடன் இணையவில்லை என்றாலும் உணர்வுகளால் இரண்டர கடந்து நம்முடன் இந்த நிகழ்வில் பயணிக்கிறார் என்று கூறினால் அதற்கு மாற்று கருத்து உடையவர் இங்கு யாரும் இருக்க வாய்ப்புள்ளது. கவிஞரின் பிறந்த நாள் விழாவுக்கு விழா எடுக்கப் போகிறோம் என்று அவரிடம் அவர் எதிர்த்து கேட்டிருந்தால் கூட அவர் ஒப்புக்கொள்ள வாய்ப்பில்லை. நமக்கெல்லாம் எதிர்த்துப்பா விழா, நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள் தானே என்று கூறுவார். இருப்பினும் நாம் அவர் வாழ்ந்த காலங்களில் அவரோடு அளவலாவிய ஒவ்வொரு தருணங்களையும் பகிர்ந்து கொண்டு அசுவாசப்படுத்திக் கொள்ள இந்த கவிஞரின் பிறந்த நாள் விழா இன்று நடைபெறுகிறது. வாருங்கள், கவிஞரை கொண்டாடுவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அறிமுக உரை வழங்குவதற்காக